வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். 2024 புலமை பரிசில் பரீட்சை எழுதியவர்களுக்கு கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்தடை. பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பிரசன்னம் அதிகரிப்பு, பிரதமரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. டெடிபியர் பொம்மைகளில் 10 கிலோ 323 கிராம் கொகைன் போதைப்பொருள், வெளிநாட்டவர் ஒருவர் கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு 6ஆம் தரத்திற்கு செல்ல உள்ள மாணவர்களுக்கு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் சுற்று மேன்முறையீட்டு பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் மேன்முறையீட்டு மூலம் பாடசாலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை உள்வாங்குவது தொடர்பான விடயங்கள் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபரால் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் புத்தளம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளுரிமயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் பின்னர் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை வீசிய பலத்த காற்று காரணமாக மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் மரங்கள் விழுந்து கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக மரங்கள் விழுந்ததால் மின்கம்பிகளுக்கு சேதம் ஏற்பட்டு கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்ளுப்பட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான கொழும்பு காலி பிரதான வீதியிலும் கிராண்ட் பாஸ் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மரங்கள் விழுந்து சேதமடைந்தன. கிராண்ட் பாஸில் உள்ள செயின்ட் ஜோசப் வீதியில் பெரிய மரம் ஒன்று விழுந்ததில் அருகிலுள்ள 6 வீடுகள் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்வாறான சூழலில் நாட்டு மக்களுக்கு இலங்கை மின்சார சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் மின்தடை பற்றிய முறைப்பாடுகளை 1987 என்ற அவசர இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது மின்சார சபையின் தொலைபேசி செயலில் ஊடாகவோ அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அரச பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பதனை தடை செய்யும் சுற்று நிருபத்தை மீளவும் அமுல்படுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரியவிடம் எழுத்து மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பது அதிகரித்துள்ளதாக ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறு அரசியல்வாதிகள் பங்கேற்பதனால் பெற்றோருக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதுடன் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு சிறிது காலத்திலேயே அளித்த வாக்குறுதிகளை மறந்து செயற்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய சுங்க பிரிவு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் 10 கிலோ 323 கிராம் கொகைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது இந்த போதைப்பொருளை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடைய இத்தாலிய பிரஜை ஆவார். சந்தேக நபர் இந்த போதைப்பொருளை 3 டெடிபியர் பொம்மைகளுக்குள் மறைத்து கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.